அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா பாரதத்துடைய மகத்தான வலிமைக்கு இளைஞர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு மனதின் குரல் நிகழ்ச்சியில நம்ம பிரதமர் தெரிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, வளர்ந்த பாரதத்துல மகத்தான வலிமைக்கு நம்மளுடைய இளைஞர்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய டெடிகேஷன் தான் இதுல முக்கியமான காரணம்னு பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியிருக்காரு. மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி மூலமா பாத்தீங்கன்னா மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வானொலி மூலமா பேசிட்டு வராரு. அதாவது FM மூலமா பேசிட்டு வராருன்னு சொல்லலாங்க. அவங்க லாஸ்டா பேசினதுல பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல நிறைய தனியார் விண்வெளி நிறுவனமான ஸ்கைரூட் அந்த துறையில சாதிச்சு வர்றாங்க. சோ கடந்த வாரம் விண்வெளி துறையை ஊக்குவிக்கிற வகையில விக்ரம் 1ங்கிற ராக்கெட்டை அந்த நிறுவனம் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டோட புதிய சிந்தனை புத்தாக்கம் இளைஞர்களுடைய சக்தியை இது பிரதிபலிக்குது அப்படின்னு மோடி பாராட்டியிருக்காரு. GPS இருப்பிடத்தை காட்டுற தொழில்நுட்பம் இல்லாம ட்ரோன் அப்படிங்கிறது ஆளில்லா சிறிய விமானங்கள் இயக்குவதற்காக மென்பொருளை நம்மளுடைய இளைஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பெரிய விஷயம் சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு. செவ்வாய் கிரகத்துல ட்ரோனை பரவிக்க விடுவதற்கு உதவியா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. நவீன சாப்ட்வேரை ட்ரோன்கள்ல பொருத்தி செவ்வாய் கிரகத்திற்கு ஒப்பான ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பறக்க விட்டு நம்ம இளைஞர்கள் இதுல சாதனை பண்ணியிருக்காங்களாமா. இந்த சாதனை எல்லாம் ரொம்ப சாதாரணமானது கிடையாது, மிகப்பெரிய சாதனைன்னு அதை பாராட்டியிருக்காரு. அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் அவங்க இன்னும் நிறைய செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இளைஞர்கள் நம்மளுடைய விஞ்ஞானிகள் இவங்களுடைய அர்ப்பணிப்பு தான் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய சக்தி, அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளை முன்னெடுத்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பாராட்டியிருக்காரு. இந்த இளைஞர்களுடைய மகத்தான அர்ப்பணிப்புலாம் உணர்வுல தான் நம்ம பாரதம் பெருமையாகவும் இருக்கு, வலிமையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே தமிழ் மொழி படிக்கணும், தமிழ் மொழியை எல்லாரும் படிச்சாதான் ரொம்ப நல்லது, தமிழ் படிக்கிறதுக்கு யாரும் தயங்கக்கூடாது, காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மோடி அழைப்பு விடுத்திருக்காரு. பாருங்க, மனதின் குரல் நிகழ்ச்சியில நம்மளோட தமிழ் குரல் ஓங்கி ஒலிக்குது, ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குதுன்னே சொல்லலாங்க. G20 உச்சி மாநாட்டின் அப்போ தென்னாப்பிரிக்கா அதிபருக்கு வெண்கல நடராஜர் சிலையை பரிசாக கொடுத்தாரு. தஞ்சையோட பிரதான கலாச்சாரத்திற்கும் சோழர்களுடைய கைவினை கலைக்கும் பாத்தீங்கன்னா நடராஜர் சிலை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். இந்த மாதம் இத்தனை நிகழ்ச்சிகளை பேசி மனதின் குரல் நிகழ்ச்சியில பிரதமர் நம்மளுடைய மனசையும் மகிழ வைத்திருக்காருன்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.